அக்கறையில் அவங்க சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இருந்தாலும் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். ஏன்னா உங்கள் மூலியமா ஒரு ஆரோக்கியம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 4 பேருக்கு சொல்லுவீங்க, உங்கள் மூலியமா ஒரு 4 பேர் நல்லா இருங்க. சரிங்களா? 10 மணி நைட்டை பகலாக்கிட்டு சாப்பிடக்கூடாது. நைட்டு இன்னைக்கு 7 மணிக்கு சாப்பிட்றாங்கப்பா. பொதுவாக 12 மணி 11 மணிக்கு என்ன சாப்பிட்றாங்க? புரோட்டா, கொத்து புரோட்டா, ஆயிலில் பஜ்ஜி எதாவது வாங்கிட்டு வந்து இல்லையா, ஆம்லெட், அது இது நிறைய நொறுக்கு தீனி இந்த மாதிரி நைட் சாப்பிடுவோம். சரிங்களா? காலையில் எப்படி சாப்பிடுவோம் தெரியுங்களா? ராஜா மாதிரி சாப்பிடுவோம். மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடுவோம். நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுவோம். நம்ம என்ன பண்ணுறாங்க? நைட்டு தான் ராஜா மாதிரி சாப்பிடுவோம். ஃபுல்லும் தட்டு கட்டுறது. ஏன்னா எல்லா வேலையும் கூட சாப்பிட்டு வளர்க்குறது தான் இல்லைங்களா? கொட்டை புரோட்டா, கொத்து புரோட்டா, சிக்கனு, என்ன சிக்கனுங்க, கிரில் சிக்கன், என்னென்ன சொல்கிறாங்க இல்லையா? நிறைய மாதிரி ஏன்னா புதுசாக சொல்லுங்க. கபாக்கு, சிக் ரோலு, சிக் ரோலு, புதுசாக சொல்லுங்க. இட்லி தோசையே சொல்லாதீங்க. அந்த மாதிரி நைட்டு அவ்வளோ சாப்பிடக்கூடாது. அளவாக சாப்பிட்டு ஏப்பம் வந்தால் நிறுத்திடும். சரிங்களா? ஏப்பம் வந்துருச்சுன்னா நிறுத்திடும். உண்மையாக சொல்லுங்களா? சாத்தியங்க சாப்பிடும்போது ஏப்பம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஐட்டம் ரசம், அதுக்கப்புறம் பொரியல், நீ வேறு ஐட்டம்லாம் இருக்கு. என்ன பண்ணலாம்? மனசு என்ன சொல்லுங்க? இன்னொரு கட்டும் போனேன். ஆனால் ஏப்பம் சாத்தியங்க உடம்பு சொல்லுங்க போதுங்க, இதுதான் சாப்பிடாதீங்கிற பணி நம்மகிட்ட உடம்பு நம்மகிட்ட பேசுகிற மொழி அதுதான். அந்த மொழியை நம்ம தெரிஞ்சுக்கோம். உடலின் மொழி அதுதான். நம்ம சாப்பிடும்போது போதுன்னா சிக்கல் வந்து அதை நிறுத்திடும். நம்ம அதுக்கப்புறம் தான் இன்னும் 2 கட்டும். ஒரு 2 மணிக்கு போகிற அளவுக்கு நம்ம கட்டி வச்சுட்டு என்னங்க அந்த ஏப்பத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற உடம்பு எல்லாமே கழிவு தான். உடம்புல கழிவாக மாறும். அந்த கழிவு தான் நோயாகும். சரிங்களா? இந்த எதிர்பாராத நடந்த நிகழ்வு உண்மையில சொல்ல, ஏன்னா உங்களுடைய ஷெட்யூல் போட்டிருப்பீங்க. நான் எப்போ சாப்பிடலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த விஷயத்தை மட்டும் சாப்பிடாமல் சொல்லிட்டு இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக போடுங்க. பசிக்கும்போ சாப்பிடுங்க, நல்லா மென்று சாப்பிடுங்க. சரிங்களா? சாப்பிட்டதுக்கப்புறம் ஏப்பம் வரும்போது நிறுத்திடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி எப்போ குடிக்கணும்னா 20 நிமிஷம் கழிச்சு குடிங்க. சரிங்களா? இரவு உணவு 8 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. சரிங்களா? இரவு உணவு 8 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு இந்த கழிவு வெளியேறாது. அதுக்கான உறுப்புகள் இயங்குற நேரம் ஸ்டார்ட் ஆகும் 11 மணிக்கு. அந்த 11 மணிக்கு உடம்புக்கு கை வந்தாலும் இரவு. எது இரவுனா நம்ம வீட்டில் இருக்கிறது இரவு. பகல் மணிக்கு இருக்கிறத மனதில் நம்ம எப்படா அப்படின்னா ஒரு நாள் வெளியிருக்குள்ள நமக்கு 20 மணி நேரம் பார்த்தா ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். என்னடா இப்படி டைம் ஆகலைங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்போ தூக்கங்கிறது நம்ம மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கவே இல்லை. உணவு அதே மாதிரி சரியான நேரத்துக்கு எடுத்துக்கணும். பசிக்கும்போது சாப்பிடணும்னா இல்லை. அதை சாப்பிட்றது மென்று சாப்பிடலாம். மென்று சாப்பிடலாம். மென்று சாப்பிட்றதில்ல. நம்ம பழமொழி ஒன்று தெரியுங்களா? நொறுங்க தின்னா 100 ஆயுஸ். ஓகேங்களா? கரெக்டு. அது இல்லாமல் நோய் இல்லை. நொறுங்க தின்னா நோய் இல்லை. நோய் இல்லை 100 ஆயுஸ் போதும் உங்களுக்கு. நம்மளோட ஆயுஸ் எவ்வளோ தெரியுங்களா? நம்மளோட ஆயுஸ் எவ்வளோ தெரியுங்களா? 300 வயசுங்க. 300 வருஷம். யாரும் நம்ப முடியுதா? யாருக்குமே நம்ப முடியல. ஏன்னா நம்ம நம்மளை ஏற்றுக்கல. ஏன்னா நமக்கு 60-70 இருந்தால் போதுங்க. அதுவே பெரிய போனஸ் நமக்கு இல்லைங்களா? அப்படிதானே? 60-70 இருந்தாலும் போகுது நமக்கு. அது வரைக்கும் போகுது. 100 நினைச்சு பார்க்குமா? அதை நம்ம பர்மிஷன் வாங்கிக்கலாம். அதாவது ஏதாவது தொந்தரவு இருந்தால் நம்மளுக்கு வந்து வெளியே போய் நம்ம அவங்களுக்கு பார்க்க வேண்டியதில்லை. ஏதாவது தொந்தரவு இருந்தால் நேரடியாக வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத ஒரு ஆலோசனை நம்ம அவங்கள கேட்கலான்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக திரு பாலசுப்ரமணியம் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கங்க. தென்னிந்திய திருமண அமைப்பாளர் முதலாளர் பாலசுப்ரமணியங்க. எல்லாம் திருமணமெல்லாம் நிறைய இப்போ 3 மாதம் எல்லாம் புக் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு கல்யாணம் பெருமாள் நல்ல ஒரு நிலைப்பாட்டு வந்தாங்க. நினைவு அரங்கு இருக்குது. அதே போல் நடிகர் தினம் சிவாஜி கணேசன் அவருடைய சிலை இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு கொடுத்த, அதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்த திரு ராஜன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நம்மளுக்கு அதாவது ஒரு வாய்ப்பு எல்லாரும் உடம்பை பற்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அக்கா வந்து உடல் ஆரோக்கிய விழிப்புணர்வு அப்படிங்கிற நிகழ்ச்சியை தலைப்பு பேர் வச்சு இந்த நிகழ்ச்சியை நம்மளாம் அழைச்சிருக்காங்க. ஆனால் வந்து நிறைய அழைப்பு கொடுத்தவங்க இதுவரை பாதி பேருக்கு வரல.
அதாவது அவங்க எடுத்த முயற்சி வந்து நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவங்களுக்கு எங்களது தென்னிந்திய திருமண அமைப்பாளர் பொருளாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் பொன்னாடை போர்ந்து சிறப்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்போ மாற்றம் நம்ம கிட்ட வரலையோ நம்ம நோய் வந்து வெளியே வரதே இல்லை. சார் ஒரு நிமிஷம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் 2 முட்டை, ஒரு நாளைக்கு ஒரு வகையான பயிர் வகை சாப்பிட்டேன். 30,000 செலவு பண்ணியிருக்கேன். எவ்வளவு? 30,000 செலவு பண்ணியிருக்கேன். நீங்க எங்கிட்ட வாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து சார் நீங்கள் சொன்ன பிரகாரமே பண்ணேன். ஒரு நாளைக்கு பாசி பயிர், ஒரு நாளைக்கு சுண்டல், ஒரு நாளைக்கு தட்டைப்பயிர், மொத்தம் 2 முட்டை தான். இது சாப்பிட்டு 30,000 செலவு பண்ணேன். எப்படி ஏன் செலவு? ஃபுல்லாக கேஸ். இப்ப புரியுதா? இதுதான் வந்து இது வந்து கரெக்டாக ஒரு 2.5 மாதம் சாப்பிட்டான். டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேஸ் ஆகி நாட்டு ஒன்றை தவிர அன்றைக்கி நான் பிழைச்சது 2வது விஷயம். ஃபுல்லாக கேஸ் ஃபார்ம் ஆகி 30,000 செலவு பண்ணிட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கேன். அதுக்கு நான் அருமையான விஷயம் சொல்லுவேன். ஏன்னா எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. சுகருக்கு எல்லாம் புரியவே பண்ணியாச்சு. டயபெட்டிக் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸுங்கிற சாப்பாடு மாவு சத்தை நம்ம கம்மி பண்ணணுங்கிறது தான் நியதி. இங்கே எல்லாருக்குமே டயபெட்டிக் எனக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. ஆனால் நான் காலையில் சாப்பிட்றது இட்லி, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு தோசை. எப்படிங்க குறையும் டயபெட்டிக்கு? டயபெட்டிக் வந்துருக்கு இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா கவலையாங்க? உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா கவலையா இருக்கீங்களா? இந்த கவலை தான் எக்ஸ்ட்ரா பண்ணி டயபெட்டிக்கை ஜாஸ்தி பண்ணுது. சந்தோஷமா இருங்க. ஏன் சந்தோஷமா இருக்க முடியாதா? இல்லை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்னன்னா நல்லா இருக்கோமா இல்லையான்னு நமக்கே டவுட்டா இருக்கு இல்லையா? உண்மைதான் இருக்குல்ல? உங்களோட உடல் வந்து பித்தமா கபமா சிவந்தமா இது முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன உடல் வாங்க உங்களுக்கு, என்ன மாதிரி உணவுகளை நீங்க எடுக்கணும், என்ன மாதிரியான உணவுகளை நீங்க தவிர்க்கணும், இதெல்லாம் ஒரு பெரிய அதுதான் விஷயம். வாயில நம்மளுடைய எச்சில் எவ்வளவு சொல்லணும்னு கேட்டேன். சொல்லுங்க பாப்போம். எனக்கே 50 வருஷமா தெரியாது. யாராவது சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. ஒன்று வரைக்கும் சொல்லணுமா? புரியுதுங்களா? அப்போ லாஜிக்கலி அந்த எச்சில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா கடைகள் சுரப்பிகளை தூண்டக்கூடிய அந்த ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சலைவா. நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய நல்லா மென்று பொறுமையா உங்களால அந்த உணவை நீங்க உண்மையே சொல்றேன், அழகா சொல்றேன், செஞ்சதும் அழகா சொல்றது. சாப்பிடும் போது என்ன பண்ணுங்கன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லுது. இதுல என்னங்க பெரிய ஒரு எக்ஸ்பிளேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிடும் போது எந்த நினைவுகளும் இல்லாமல், எந்த ஞாபகங்களும், எந்த ஒரு மைண்ட்ல எதுவுமே இல்லாம அந்த உணவை மட்டும் ரசிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. குடிக்கும் போது குடிங்க. இது பெரிய லாஜிக்கலா இல்ல. குடிக்கும் போது குடிக்கிற வேலையை மட்டும் செய்யுங்கன்றா. நீங்க அருவியில குடிக்கிற மாதிரி, குற்றால அருவியில குடிக்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடும் போது சாப்பிடுங்க. கண்டிப்பா புரோட்டீன் கூட ஃபைபர் எடுத்தா அது ஒரு கேஸ்ட்ரிக்கா மாறவில்லை. தண்ணீர் தவறான உணவு பழக்க வழக்கம் உங்களுடைய என்ன சொல்றது உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா கேஸ்ட்ரிக் வரும். உங்களுக்கு பெப்டிக் அல்சரோ இல்லை சரியான டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாரும் உண்மைதானே? பொய்யா இல்லைங்க? உண்மைதான் சார். யாருக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. முட்டை சாப்பிட்டா கேஸா இல்லையா? கேஸ் இல்லை. நீங்க கேஸ் இல்லை.
வழிமுறைகள் நம்மகிட்டே இருக்கு. அதை எடுத்து பயன்படுத்திக்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அதனால என்னன்னா யாருக்கு என்னென்ன பிரச்சனை, இப்போ டயபெட்டிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழங்கால் வலி வரும். என்னன்னா உங்கள் பாடியில் இருக்கிற கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கால்சியம் ஜாஸ்தி பண்ணணும். காலையில் கண்டிப்பாக ஒரு 15-20 நிமிஷம் நடக்கணும். 3 மணிக்கு எழுந்துச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி 3 குட் மணிக்கு எழுந்துச்சு, 1 மணி நேரம் எடுத்து வெரி குட் வெரி குட். 3 மணிக்கு 3:30 மணிக்கு எந்திரிக்கிறது நைட் எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க? 9 மணி. 3 மணிக்கு படுத்துறீங்க இல்லையா? நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறீங்க. சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த வழியெல்லாம் இல்லாமல் அதை பண்ணிக்கலாம். சரி சரி. இப்போ சிலர் தான் அந்த அம்மாவும் சொன்னாங்க, நானும் கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்போ நம்ம உடம்பு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்குது, மற்ற ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட நாம் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 500 ரூபாய் இன்றைக்கி இருந்தால் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நாம் பார்க்க முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இல்லாமல் கஷ்டப்படுற ஃபேமிலி எத்தனையோ இருக்குது. அந்த மாதிரி ஃபேமிலிக்கு தான் நம்ம இதை கொண்டு போய் சேவ் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ தூரம் இங்கே வந்து இந்த எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் மட்டும் இல்லை, இது பண்ணி எல்லாம் உங்களுக்கு தகுந்த உங்கள் உறவினர்கள் எல்லாத்துக்குமே இதை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் அடுத்த மீட்டிங்கில் வர சொல்லுங்கள், அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதனால வந்து சிலர் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு என்னைய அறிமுகம் இல்லை. இருந்தாலும் கூட இப்போ நான் மட்டும் இப்போ இந்த இன்சூரன்ஸ் வந்து எனக்காக மட்டும் நான் இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே இது போய் சேரணுன்றதுக்காக தான் நான் இப்போ இந்த அம்மா சொன்னோடையுமே பிரேமாமா வந்து என்கிட்ட சொன்னாங்க, உன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுறேன், நீ இறங்கியிருக்கேன், அதனால உனக்கு தெரிஞ்சவங்கள நீ வர சொல்லு, நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் கூட சில பேர் வரல, அது எனக்கு வருத்தம் தான். ஏன்னா இவ்வளோ தூரம் எனக்காக மட்டும் நான் இதை பேசலை, எனக்காக மட்டும் இதை நான் பண்ணிக்கலை, மற்றவங்களுக்காகவும் சேர்த்து தான் நான் இதை பண்ணுறேன். ஆனால் நான் இவ்வளோ தூரம் சொல்லி வரலைங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம் இருக்குது. இப்போ சங்கத்துக்கும் கூட அதே மாதிரி தான், கூப்பிட்டா அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. சங்கத்துலேயும் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அது வந்து நான் அப்புறம் நம்ம கிட்ட தனியாக பேசுகிறேன். இப்போ இந்த மெடிசன் விஷயமா பேசிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. இப்போ என்னென்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து தயவுசெய்து பயன்படுத்துங்க. நிறைய மக்களுக்கு கூட சேர்த்துங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, நோயினால் சாப்பிட்றது, நோயினால் இறந்து போறவங்களை விட நோய்க்கு வைத்தியம் பார்க்க முடியாமல் இறக்குறவங்க தான் ஜாஸ்தி. தெரியுங்களா? தயவு செய்து நிறைய மக்கள் கொண்டு சேர்த்துங்க. நல்ல விஷயங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். சரிங்களா? ரொம்ப நன்றி. அதாவது பெரிய ஆலோசனை சின்ன ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சின்ன விளக்கம். அது நம்ம முழு பணம் நினைவுக்கு 1/2 மணி நேரம் மாதிரி அதுக்கு இன்னொரு நாளைக்கு போடுறோம். அது போட்டு தெளிவாக இருக்கு. சின்ன ஒரு கிளாஸ் மக்கள், பணக்காரன் எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணிடுவான். ஆனால் அந்த மிடில் கிளாஸ் இருப்பாங்க, காட்டை விற்று வீட்டை விற்று அடமானம் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி சம்பாதிக்கிற பணத்தை இந்த நோய்க்காகவே செலவு பண்ணி கணக்காரங்கள் ஆயிடுறாங்க. கொடுக்கலாம். இன்கேஸ் யாருக்காவது ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த மருந்துகளை இங்கே மேற்கிட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் அதை வாங்கி கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் 90 நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் நம்மகிட்ட சொன்னது விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான், 3 நாளைக்கு தான். ஆனால் இப்போ 30 வருஷம் 25 வருஷம் மாத்திரை சாப்பிட்றதுக்காக இல்லையா இருக்காங்களா இல்லைங்களா? ஒன்று சுகரே சரியாகாத சுகருக்கு எதுக்கு டெய்லி மாத்திரை சாப்பிடணும். கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் கொலஸ்ட்ரால் ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்து மறுபடியும் டயாலிசிஸ் போகிற அளவுக்கு வர்றதுக்கான காரணம் என்னென்னா அதிகப்படியான மாத்திரைகள் எடுத்துக்கிறதுக்கு. அப்போ மாத்திரைகளை நம்ம வேணும்னா எடுக்கலாம், இல்லைன்னா தவிர்த்துடலாம். மாத்திரைகள் மனப்பதட்டம் அதுக்கு ஒரு தீர்வு. நல்ல தூக்கம் குறைஞ்சதுன்னா மென்டலியாக டிஸ்டர்ப் ஆகிடும். தலைவலி இருக்கும், தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுங்க, தேவையில்லாமல் ஒரு படம் பயம் வரும். இதெல்லாம் வரதுக்கான காரணம் சரியான தூக்கம் இல்லாமல். அப்போ சரியான தூக்கம்
ரொம்ப எளிய மனிதர்கள். என்னென்னா பல லட்சங்களை பல ஆயிரங்களை ரொம்ப ஈஸியாக செலவு பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. அப்போ என்னென்னா நம்ம பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கலாம் இல்லையா? சார் இதை சொல்லி தந்துருந்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் சார்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு தெரியல சார், இது தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் சார், மாற்றிருப்பேன் சார்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம எடுக்கிறோம். நிறைய மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நமக்கு இங்கே வந்த நோக்கம். அதுதான் நம்ம ஒரு குழு